வணக்கம் எஸ்டிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் தான் உங்கள் செல்வி தமிழ் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்தீங்கன்னா வீக்லி டார்கெட்ஸ் போன வாரம் முடிச்சாச்சு. அடுத்து இந்த வாரத்தோட டார்கெட் என்னன்னா 6 டேஸில் வந்து 180 டார்கெட். போன வாரம் வந்து 7 டேஸில் 180 டார்கெட் கொடுத்துருந்தாங்க. இந்த வாரம் வந்து 680 டேஸில் 180 டார்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஃப்ரம் இந்தியா. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்க டைம் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா 30 ஆர்டர் எடுத்தால் மட்டும்தான் நம்ம அந்த 180 ஆர்டர்ஸை வந்து அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். பார்ப்போம் இந்த வாரம் நம்மளோட வீக் வந்து எப்படி போகுதுன்றதை அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இப்போ நம்ம டெலிவரி கொடுத்துட்டு வர இடம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவோட எம்பசி நண்பா. சூப்பராக பேசினாங்க. 2000 ரூபா டிப்ஸ் கொடுத்துருக்காங்க நண்பா. நண்பா, இப்போ நம்ம வண்டி நிற்கிது பாருங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு, ஒரு நார்மலான பிளைன்ஸுன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. இது வந்து 4th ஃப்ளோர் மேலே தான் நம்ம வந்து பைக் ஏற்றி நிறுத்தியிருக்கோம். நண்பா, இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 10 டிசம்பர் 2025. இன்னையோட நம்மளோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம காலையில் லாகின் பண்ணது 11 மணிக்கு நம்ம லாகின் பண்ணோம். லாக் ஆஃப் பண்ணது பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு 5 மணி இருக்கும் லாக் ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 7 மணி 7:30க்கு மேலே தான் வந்து லாகின் பண்ணிட்டு ஒரு 9-10 மணி வரைக்கும் ஓட்டணும். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்தாச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் வந்து நம்ம ரைட் பண்ணியிருப்போம். இன்னையோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 26 ரைடு ஓட்டியிருக்கோம். 98.5 கிலோமீட்டர் வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். 5820 தினார் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் வித்தவுட் டிப்ஸோட. வித் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 341 தினாரா வந்து வித் டிப்ஸ். அது போக உங்களுக்கு தெரியும், நம்ம கையில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் டிப்ஸ் எல்லாம் வச்சு அதை நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருப்பேன். வீக்லி டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து 180 அடிக்கணும். ஆனால் என்னன்னா 6 நாள் அடிக்கணும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா 1 to 15 வந்து ஒரு சேலரியும் 15 to 30 வந்து ஒரு சேலரியும் தருவாங்க. நம்ம 1 to 15ல் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 9ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஓட்டியிருப்போம். பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 6 நாள் தான். அதாவது புதன்கிழமையில இருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் 1 வீக்கை கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் என்னன்னா இந்த டைம் வந்து புதன்கிழமையில இருந்து திங்கக்கிழமை வரைக்கும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து 15ஓட கம்ப்ளீட் ஆயிடும். அதனால நம்ம 6 நாளைக்கு உள்ளார 180 ஆர்டர் வந்து டார்கெட் அடிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30 ஆர்டர் எடுத்தால் மட்டும்தான் முடியும். ஆனால் நம்ம டே 1ல பார்த்தீங்கன்னா 26 ஆர்டர் எடுத்திருக்கோம். ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக தான் நம்ம ஓட்டியிருக்கோம். 8 மணி நேரம் தான் ஓட்டியிருக்கோம். ஆனால் 1 மணி நேரம் சேர்த்து ஓட்டியிருந்தோம்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு இதையும் சேர்த்து டபுளாக அடிச்சிருவோம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஒரு ஹோட்டல் போய் தேடணும், பிடிக்கணும் அப்படி இருந்துச்சு. ஆனால் அப்படி இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணிட்டோம். ஹோட்டல் எங்கே இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நேவிகேஷன் பார்த்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம சீக்கிரம் போயிடுறோம். அதனால நம்மளுக்கு டைம் ஷார்ட் ஆகுது. அதே மாதிரி வந்து லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆப் வேஸ்ன்னு இருக்கு. அந்த வேஸ்ல வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிடலாம். அது வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக காட்டுது. நம்ம கூகுள் மேப்போட அந்த வேஸ் லோக்கல் ஆப் இது, அது வந்து ஈஸியாக நம்ம மேப்புக்கு நேவிகேஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்கு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் டெலிவரி பண்ணிட்டுருக்கோம். இன்னைக்கு ஓவரால் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, பெட்டர் தான். நம்ம இந்தியா கணக்கு படி பார்க்கும்போது ஒரு 5000 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஓகே. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஃபுட் டெலிவரி ஜாபுக்கு செர்பியா வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. பாய் நண்பா, டேக் கேர்.